லைட் ஆஃப் பண்ணுங்க ஜி, கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. லைட் ஓவரா இருக்கு. டப்பிங் அந்த டைம்ல நான் பார்க்கல, உங்களோட சேர்ந்து தான் நானும் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். What about the other projects? இட்ஸ் இன் லைன் அப். நான் கண்டிப்பாக மேடம், மூவின்னு வரும்போது ரொம்ப சிம்பிளான கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தோணுது. சீரியலுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது? சிம்பிளான கேரக்டர்னா லுக் வைஸ் சொல்றீங்களா? லுக் வைஸ் இல்லை, ஒரு கேரக்டர். இப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், இப்போ வில்லினா அவங்க பண்ணாங்க, நீங்கள் வந்து ஒய்ஃபை வந்து சட்டில்டாக அந்த மாதிரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாமல் பண்ணுறீங்க. அதாவது வெண்ணிலா வந்துட்டு அவங்க இப்படி தான் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஆர்டிஸ்ட் வந்து நம்ம பப்பேன். டேரக்டர் என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அது கொடுக்குறது தான் ஒரு ஆர்டிஸ்டோட கதை. ஸோ டேரக்டரை நம்பி, இந்த கதையை நம்பி நான் பண்ணேன். இப்போ எந்த வாய்ப்பு வந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை இது இப்படி தான் இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படி அப்படின்னு? இல்லை சார், நம்ம ஒரு கதை கேட்கும்போது நம்ம பிடிச்சதுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். எனக்கு அது கேட்கும்போது கண்டிப்பாக அந்த கதை நான் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு நமக்கு அந்த ஒரு இன்ஸ்டிங் தோணுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ நீங்கள் பாண்டியன் ஸ்டோரில் ஒரு கேரக்டர் பண்ணீங்களே, அதை விட இது இம்பாக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் எல்லாமே வந்துட்டு நமக்கு இப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பிளான் இருக்குது? நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தால் கண்டிப்பாக. தேங்க்யூ. How was the first response பார்த்துட்டு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு அடுத்தடுத்து வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. நானுமே வந்துட்டு உங்களோட பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே அதுவும் நம்ம பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னால் நகர்க்கூட முடியல, இப்படியே நான் பார்த்துக்கலாம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன். மேடம், இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் உங்களோட அட்வைஸ் சொல்லுங்கள். உங்களை மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக வந்தாங்க, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு உங்களோட அட்வைஸ் சொல்லுங்கள். சார், பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி, பேக்ரவுண்ட் இல்லாதவங்க உங்களுக்கு உங்கள் திறமையை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் மேலே வந்துடும். இன்னைக்கு வருவீங்க, குயிக்காக வந்துடுவீங்க, வந்து ஒரு 2 வருஷம் அதெல்லாம் இல்லை சார். டைம் எல்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அதை நம்பினீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக மேலே. தேங்க்யூ. தேங்க்யூ.